உங்கள் கூட பேசிகிட்டே இன்றைக்கி ஒரு 1.5 கிலோ பிரியாணி நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் இன்னும் வந்து கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பாண்டா சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. வாட்ஸ்அப்பில் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஒரு 1 kg சிக்கன் வந்து ஸ்கின்னெல்லாம் உரித்து கேட்டிருக்கேன். அது வரதுக்குள்ளே இந்த பேசிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். எனக்கு வந்து வெங்காயம் வந்து நிறைய எண்ணெயில் வதக்கையில் நிறைய எண்ணெய் தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ அதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு தோசைக்கல் இருக்கு இல்லையா, நல்லா இரும்பு தோசைக்கல்லில் போட்டு அப்படியே எதுவும் எண்ணெய் லைட்டாக ஒரு சொட்டு விட்டால் போதும், நல்லா கேரமலைஸ் ஆகி சூப்பராக ப்ரௌன் கலரில் வருது. இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வெங்காயம் தனியாக கட் பண்ணுறக்கு, இது தனியாக கட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி. பட் ஓவரால் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ லேயர் பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் புலாவ் மாதிரி எல்லாமே போட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டிருந்தேன். பட் இப்போ வந்து நான் இந்த லேயர் பிரியாணி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணையில் அது ஒரு டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ஸோ இஞ்சி கொஞ்சம் பத்தலை, அதனால் இஞ்சி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 1 kg ரைஸ், அதாவது 5 கப்பு ரைஸு ப்ளஸ் இன்னும் ஒரு 2 கப் 7 கப் ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் நான் எனக்கு ஃபார்ச்சூனுங்கிற ஒரு பிராண்ட் எடுத்தேன். நல்லா தான் இருக்குது அரிசி. ஃபார்ச்சூன் XXL ஏதோ, இப்போல்லாம் வந்து சைஸில் மட்டும் இல்லை, அரிசிலையும் XXL வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் இஞ்சியில் தோலெல்லாம் உரிச்சிட்டு இஞ்சி பூண்டு எவ்வளோ தேவையோ அதை வந்து மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தோசைக்கல் அங்கே சைடில் கொதிச்சு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா சூடாயிடுச்சு. அதில் வந்து இங்கே வெட்டி வச்சுருக்க வெங்காயம், நான் எப்போயுமே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி வந்து இஞ்சி பூண்டு அரைக்கையில் போடுவேன். சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் ரெட்டு வெங்காயம், பெரிய வெங்காயத்துலேயே ரெட் ஆனியன் இருக்குல்ல, அது சரியான காரமாக இருக்கும். உரித்தாலே கண்ணெல்லாம் எரியும் வீடே. ஸோ இங்கே இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறதும் ரெட் ஆனியன்ஸ் தான். நல்லா பிரியாணிக்கு சிவப்பு ஆனியன் வந்து நல்லா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி நல்ல இரும்பு தோசைக்கல்லில் வந்து இந்த ஆனியன்ஸை வச்சுருவேன். இதே தோசைக்கல் வந்து தம் வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ கல் வந்து சூட்லேயே இருக்கும். நம்மளுக்கு கல் சூடாக இருக்கையில் அதை தூக்கி ஃபைனலாக தம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கல் ஃபஸ்ட்லேருந்தே ஹீட்டாக இருக்கனால அயன் வந்து ஹீட்டை மெதுவாக சமமாக டிசிபேட் பண்ணும். இப்போது இன்னொரு குக்கரில் தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இது பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன் அங்கே தனியாக. ஸோ அரிசியை தனியாக வடித்து எடுத்துகிட்டு லேயர் போட போகிறோம். இப்போ வந்து என்னென்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எல்லாம் தனித்தனியாக ஆகிட்டுருக்கு. ஸோ அரிசி ஒரு சைடு ஆகிட்டுருக்கு. அப்பப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணுறது மாதிரி, ஆனால் ஒரு நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொறுமையாக வெங்காயம் மட்டும் ரெடி ஆகிறதுக்கே எனக்கு 20 minutes டைம் ஆகும். ஸோ இந்த 20 நிமிஷத்தில் நான் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிடுவேன், கொத்தமல்லி புதினாலாம் உரிச்சிடுவேன். எனக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ வெங்காயம் ஒரு சைடு வந்து இதெல்லாம் கட் பண்ணுற நேரத்தில் எனக்கு வெங்காயம் ரெடி ஆகும். ஸோ 2 மணி நேரம் ஆகிறது ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுனால. பாருங்கள் வெங்காயம் என்ன கலரில் அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இத்தனைக்கும் எண்ணெயே ஊற்றலை, ஏன்னா தோசைக்கல்லில் இருக்கிறதுனால. இன்னொன்று, இந்த இரும்பு அயனும் வந்து என்ன ஆகும்னா நல்லா சீசன் ஆகும். நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி வெங்காயம் இப்படி பண்ணால் தோசை வந்து சூப்பராக வரும். இங்கே வந்து இது லெபனீஸ், இது வந்து இந்த மின்ட்டு நம்ம ஊரில் வந்து புதினா வந்து குட்டி குட்டி இலையாக இருக்கும்ல, அது ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஷார்ப் மின்ட் ஸ்மெல் இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் சாப்பிட்டு பழகையில் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஊரோட புதினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து இஞ்சி கூட சைனீஸ் இஞ்சி, அதாவது அந்த குண்டாக இருக்குல்ல, அதுவும் கிடைக்கும். இந்தியன் இஞ்சியும் கிடைக்கும். இந்தியன் இஞ்சி கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். நான் சைனீஸ் தான் வாங்குகிறேன், பிகாஸ் அது நல்லா ஜூஸியாக டீ போடுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். அது கூட சேர்த்து கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது. ஸோ புதினா கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பத்தலை, ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன்.
அந்த இந்த வடிகட்டி இருக்கும்ல அதில் போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆயிட்டுருக்கு பின்னாடி. அந்த ஒரு 20 மினிட்ஸ் எனக்கு போர் அடிக்காது கிச்சனில், ஏன்னா இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் கட்டிங் போர்ட் வந்து நான் உட்டன்லேருந்து இப்போ இந்த மார்பிள் மாற்றிட்டேன். இது ஆக்சுவலி சப்பாத்தி தேய்க்கிற கல் தான். ஆனால் நான் வந்து அதை வந்து வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு இப்போ வெங்காயம் காய்கறி ரீசன் என்னென்னா, உட்டு வந்து ஹை மெயின்டெனன்ஸ். நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக பண்ணலன்னா உட்டும் வந்து கொஞ்சம் நாளில் அப்படியே இதாகிடும். பிளாஸ்டிக் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உதிருது. ஸ்டீல் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த சப்பாத்தி இது தான் இருக்குது. அதை நான் சப்பாத்தி தேய்க்கிறத விட வெங்காயம் காய்கறி கட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது மெயின்டெனன்ஸும். பாத்திரம் கழுவுற மாதிரி ஈஸியாக கழுவிடலாம். இப்போ நான் எப்பயுமே மசாலா பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைப்பேன். நிறைய பிரியாணி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க கை பிரியாணி ஒரு மாதிரி டேஸ்ட்டு. அண்ட் அவங்களோட மெத்தடில் பண்ணையில் அது ஒரு செமையாக இருக்கும். நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா மசாலாவை வந்து சேர்த்து அரைச்சிட்டு போடுவேன். எனக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போடுற ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மசாலாவோட காட்டு, பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கிற மாதிரி. அதாவது உங்களுக்கு பிரியாணி அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடையில இன்னும் சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரைஸை அதிலே போட்டு செய்கிற அந்த சிக்கன் பிரியாணியில் சிக்கனில் மசாலா ரொம்ப கம்மியாக இருக்கும். லைக் சிக்கன் மசாலா இல்லாத சிக்கன் மாதிரி ப்ளெயினாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி லேயரில் பண்ணுற சிக்கன் பிரியாணியோட மசாலா எப்படி இருக்குன்னா, சிக்கனை சுற்றி இப்படி ஜூஸியாக இருக்கும் மசாலா. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து நான் அந்த பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஸ்டார் அனிஸ் எல்லாம் போட்டு, அப்புறம் பெப்பர் கொஞ்சமாக சீரகம் எல்லாம் போட்டு, கொஞ்சமாக சில்லி பவுடர் தனியா எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருவேன். ஸோ நான் கொஞ்சம் சக்தி பிரியாணி மசாலாவும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ அதுதான் அது. அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு சூப்பராக அரைச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். பாருங்கள் வெங்காயம் எப்படி சூப்பராக கேரமலைஸ் ஆகிருக்குன்னு. அது பிளாக்காக இருக்குன்னு பயப்பட தேவையில்ல, அது வந்து அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து இது அப்படியே சூட்டில் இருக்க மாதிரி வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணி பக்கத்தில் வச்சுருவேன். அடுத்து இஞ்சி பூண்டு மட்டும்தான் வணக்கிறதுனால எண்ணெய் வந்து அவ்வளோ தேவைப்படாது. இதே இதை நான் வந்து நார்மலாக போட்டிருந்தேன்னா எவ்வளோ எண்ணெய் குடிச்சிருக்கோம் தெரியுமா, நிறைய எண்ணெய். அது வந்து எனக்கு அப்படியே நெஞ்சு அரிச்சிட்டே இருக்க ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இதில் வந்து நெய்யும் போட்டுக்கலாம். நான் நெய் வந்து கடைசியாக போடுறேன். ஸோ இப்போ வந்து சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் நம்ம அந்த மிக்சியில் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை நான் போட்டிருக்கேன். ஸோ சூப்பராக இது வந்து டக்குன்னு இப்போ ஆகிடும் எனக்கு. இல்லாட்டி அது ரொம்ப லேட்டாக இருக்க மாதிரியாக ஃபீல் ஆகும் எனக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சிக்கன் நல்லா வினிகர் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த மிக்சியில் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு அங்கே எங்கே ஒட்டிகிட்ருக்கோம்ல அதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டுருவேன். ஸோ சிக்கன் வந்து எனக்கு ப்ராப்பராக ஃபுல்லாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம லேயர் போடையில் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு. ஃபுல்லாக 100% குக்கான சிக்கனுங்கிறனால நம்பி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஸோ இப்போ நான் அந்த இஞ்சி பூண்டு அரைச்ச அதே மிக்சியில் தண்ணி விட்டு கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் மசாலா போட்டுட்டு உப்பு போட்டு வேக வச்சா ஸோ சிக்கன் நல்லா மசாலா பிடிச்சிக்கும். பேரலாக நான் இன்னொரு குக்கரில் அங்கே தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன்ல அந்த தண்ணியில் பட்டை கிராம்பு சோம்பு ஏற்கனவே போட்டிருந்தேன். கொஞ்சம் புதினா இலை வாசத்துக்கு போட்டு கழுவி ஊற ஒரு 1/2 hour நம்ம வெங்காயம் சாப்பிட்டான டைம் ஃபுல்லாக இந்த அரிசி ஊறிட்டு இருந்துச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடுவேன். நல்லா அரிசி பெருசாக வந்ததுக்கப்புறம் வடித்து எடுத்து தனியாக வச்சுக்குவேன். ஒன்ஸ் நம்ம சிக்கன் நல்லா கிரேவியாக ஆனப்புறம் மட்டும்தான் இதை வந்து லேயர் போடுவேன். ஸோ இது மாதிரி ப்ராசஸ் நான் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு பிரியாணி குழஞ்சிருங்கிற பயம் கம்மியாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் பண்ணையிலலாம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன்னா அந்த தண்ணி ஊற்றுற டைம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும். பட் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு அந்த தண்ணி ஊற்றுற பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடறோம் இல்லையா. இப்போ அந்த இஞ்சி பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக சுத்தமாக பச்சை வாசம் எதுவும் இருக்காது. இந்த டைமில்
கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம அங்கே புதினா கொத்தமல்லி நம்ம அங்கே வெட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கிறேன். இப்போ அதே மிக்சியில் நான் என்ன பண்ணுறது, இப்போல்லாம் தக்காளி கூட வெட்டுறதில்ல, அரைச்சிட்றது. ஏன்னா எனிவே கிரேவி லேயராக தான் போடுறோம். ஸோ தக்காளி அதை அரைச்சிட்டா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. வெட்டுறக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு அரைச்சிட்றது. எல்லாமே ஒன்று தான். என்ன அந்த தக்காளி இப்படி அரைச்சி ஊற்றையில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் ட்ராபேக். சூப்பராக அது ஒரு நல்ல கலர் வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி கிரேவி ஆனப்புறம் கொஞ்சம் மசாலாவை நான் வெஜிடேரியனுக்கு எடுத்துக்குவேன். என் ஹஸ்பண்ட் வெஜிடேரியன் ஆகிட்டார். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த சார்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த கேரமலைஸ் ஆகிருக்கல அந்த ஆனியனையும் இப்போ இதில் சேர்த்துட்டேன்னா அந்த தண்ணியெல்லாம் ஒரு செகண்டில் அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள், தண்ணி எவ்வளோ இருந்துச்சு. வெங்காயம் போட்டு முடிக்கல சுத்தமாக தண்ணி இருக்காது, அப்படியே அந்த இது உறிஞ்சிக்கும் அந்த வெங்காயம். அண்ட் இது ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி மசாலா பேஸு. இதை நீங்கள் சிலர் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்பப்போ வேணுங்கையில். பட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது அது ஒரு டேஸ்ட்டு. இதை இந்த ப்ராசஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் கூல் பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேயும் போட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. சாய்ஸஸ் தேர்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. அது ஒவ்வொருத்தவங்களோட குக்கிங் டைமு அவங்க சுச்சுவேஷனை பொறுத்து. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் என்னோடய அரைச்சி வச்சுருந்த அந்த பிரியாணி மசாலாவையும் போட்டு நல்லா இது பண்ணியிருக்கேன். அண்ட் தயிர், ஃப்ரெஷ்ஷான கட்டி தயிர் புடையில் ஒரு நல்ல வாசம் ஒன்று வரும். சூப்பரான ஸ்மெல். அது நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த சின்ன குக்கரில் சீரக சம்பா இந்த மசாலில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசி தனியாக ஊற வச்சுருக்கேன். அதை கேரட் பீன்ஸு இந்த மசாலா போட்டேன்னா வெஜிடபிள் பிரியாணி தனியாக ஆகிடும். ஹஸ்பண்டுக்கு, நாங்களாம் நான்வெஜ் பிரியாணி. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் எடுக்கப்படும். உப்பு காரம் எல்லாம் இப்போ போட்டு கரெக்டாக மசால் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், அதில் ஒரு தண்ணி இல்லை. ஸோ இப்படியே தண்ணியே இல்லாமல் இப்போ ஈஸியாக இருக்கும் லேயர் பண்ணுறக்கு. சிக்கனில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்ல, அது ஊற்றையில் கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும். பட் அது நம்மளுக்கு தேவை, அந்த பிரியாணி தம் போட்டு அந்த கொஞ்சமாவது அதுக்கு தேவை. ஸோ அதனால நான் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருவேன். இப்போது நான் கொஞ்சம் மசாலா எடுத்துட்டேன், அதெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கல. ஸோ சிக்கனை பாயில் பண்ணி விசில் விட்டு ஒரு 3 விசில் விட்டோன்னே அந்த ப்ராத்தான தண்ணியோட, பிகாஸ் நம்ம சிக்கன் பிரியாணியோட ஏன் அந்த ஃப்ளேவர் வருதுன்னா, அந்த தண்ணி விடுறோம்ல அதில் அந்த எலும்புலேருந்து வர அந்த ப்ராத் தான் அந்த டேஸ்ட்டே. அதுக்கு தான் சிக்கன் பிரியாணிக்கும் வெஜ் பிரியாணிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ப்ராத் தேவை. அந்த எலும்புலேருந்து வந்த தண்ணி தான் அந்த ஃப்ளேவரே கொடுக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரும். சிக்கனில் மசாலாலாம் நல்லா சூப்பராக ஏறினோடனே அதுக்குள்ளே பேரலெலாம் அங்கே அரிசியும் ரெடி ஆகிடும். அதை வடித்து லேயர் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். வாசம் வீடே கமன்னு இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் அரிசியை நல்லா வடித்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக பார்க்குறக்கே அழகாக இருக்குல்ல. சூப்பர் சூடு. ஒரு 3/4 வெந்திருக்கும். ஒரு 3/4 வெந்திருக்கும். நான் என்ன பண்ணேன், இந்த பாத்திரம் பத்தாதுன்னு மனசுக்கு தோணுச்சு. ஆனாலும் ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் போட்டேன். இந்த பாத்திரத்தில் போட்டு லேயர்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ரியலைஸ் பண்ணால் கண்டிப்பாக பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரெஸ்டீஜ் 30 லிட்டரோ 21 லிட்டர் பிரியாணி பாட் ஒன்று வச்சுருந்தேன். இதில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கலக்கி திருப்பி தம் போட்டேன். 2 வேளை 4 பாத்திரம் எக்ஸ்ட்ரா கழுவருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சிக்கன், அடுத்து ரைஸு, அப்புறம் மேலே குழம்பு மாதிரி ஊற்றிட்டு திருப்பி ரைஸ் லேயர் பண்ணுறது. ரொம்ப சூப்பராக வருது இந்த மாதிரி பண்ணையில். நம்மளுக்கு பிரியாணி உதிரியாக. அதே மாதிரி இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா,
சின்ன பசங்க காரம் கம்மியாக சாப்பிட்ணுங்கையில் நம்ம அந்த ஒயிட்டாக இருக்க போர்ஷன் அதிகமாகவும் கொஞ்சம் மசால் போர்ஷன் கம்மியாக வச்சா அவங்க மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதே நம்ம அந்த ஃபுல்லாக தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த காரம் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பெனிஃபிட் இந்த லேயர் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் மசாலா ஆல்டர்னேட்டிவாக போடையில் சூப்பராக இருக்கும். இதே இதில் மட்டனும் செய்யலாம். ஏன்னா நம்ம குக்கரில் தானே வேக வைக்கிறோம். ஸோ வந்து மட்டனும் குக்கரில் நல்லா பாயில் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ மசாலா இருக்கா, ரைஸும் இன்னும் அதிகமாக வந்து இன்னொரு பாத்திரத்தில் வடித்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ ரைஸ் இருந்துச்சு. அதனால் பத்தலை அப்படின்னு போடையிலே தோணுச்சு. ஆனால் இந்த பாத்திரம் பத்தாதுன்னு இன்றைக்கி நம்ம ஒழுங்காக நம்ம மனசாட்சிப்படி கேட்டிருக்கோம். ஸோ இது போக இதே மாதிரி இன்னொரு வடிகட்டியில் இன்னும் கொஞ்சம் ரைஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் பாருங்கள், இதோ காமிச்ச இல்லையா, அவ்வளோ அரிசி இருக்கு இன்னும். ஆனால் இது என்ன ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் அந்த லேயர் போடையில். இன்னொன்று என்னென்னா, நான் இன்றைக்கி லெமன் ஆட் பண்ணல. பட் லெமனை நீங்கள் வந்து இந்த கிரேவிலேயே நல்லா புழிஞ்சு ஒரு ஃபுல் லெமன் ஆகும். லெமனை புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் இந்த போட்டிங்கன்னா அதுவும் ஒரு சூப்பரான ஃப்ளேவர், ரொம்ப நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். நான் ஏன் இவ்வளோ செய்கிறேன் அப்படின்னா, நான் சம்டைம்ஸ் எங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுப்பேன். இன்னொன்று எங்கள் வீட்டில் பிரியாணி பிரியர்கள் தான் நாங்கள் எல்லாருமே. ஸோ ஒரு 2 days ஆனாலும் கொஞ்சம் தனித்தனியாக ஹாட் பேக்கில் வச்சு அதை நம்ம வந்து அப்பப்போ எடுத்து சாப்பிட்றது, சூடு பண்ணி சாப்பிட்றது, அது ஒரு தனி டேஸ்ட்டு. அது அடுத்த நாள் ஆகையில் அந்த மசாலாலாம் அந்த ரைஸில் இறங்கி ஒரு பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஃபீலிங் வந்து எதுவுமே இல்லாஹா, வீட்டில் நம்ம பிரியாணி இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற ஒரு தனி சந்தோஷம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் தக்காளிலாம் அரைச்சி ஊற்றுறதுனால தான் நம்மளுக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வருது. இந்த கிரேவியில் இருக்க அந்த கொஞ்சம் தண்ணி வச்சு தான் அந்த பிரியாணி வந்து ஃபுல்லாக தம் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், ஓகே இவ்வளோ சாத்துக்கு போட முடியாதுன்னு. அதனால் இந்த குண்டால மாற்றி ஃபுல் தம் போட்டு இப்படி தான் வந்துச்சு என்னோடய பிரியாணி. மேலே நெய் ஊற்றிருக்கேன், அது தெரியல, சைடில் ஊற்றி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சூப்பராக அந்த கேரமலைஸ்டு ஆனியனுக்கும் இது அந்த வெஜ் பிரியாணி போனால் போதும்னு செஞ்சுருக்கு. உங்கள் கூட பேசிகிட்டே சமைக்கிறத நான் என்ஜாய் பண்ணேன். இதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Until I post my next video, take care and bye.